அண்மை செய்தி கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். அது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீ சந்தோஷ், செய்தி குறித்த முழு விவரம். வணக்கம். கல்வியை மாநில பட்டியலுக்கு வர வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தற்போது தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்திய ஒன்றியத்திற்கு முன்மாதிரியாக கல்வியில் வளர்ச்சி அடைந்துள்ள தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய நிலுவைத் தொகையை தராமல் ஒன்றிய அரசு தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது என்றும், பல்வேறு வகையிலும் கல்வியில் சாதனை புரியும் எமது மாணவ செல்வங்களையும் ஆசிரிய பெருமக்களையும் ஒன்றிய அரசு ஏமாற்றி வருகிறது என்றும் குற்றம் என்பதனை சாட்டியிருக்கிறார். குறிப்பாக கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும், எங்கள் பிள்ளைகளையும் ஆசிரிய பெருமக்களையும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய அவர், எங்கள் மாணவர்கள் மாதிரியான அறிவுசார் பயிற்சிகள் வழங்க வேண்டும் என்பதே நாங்கள் முடிவெடுத்துக் கொள்கிறோம் என்பதாலும் இந்த கருத்தினை முன்வைத்து கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நிபந்தனையும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி இருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை பல்வேறு சாதனைகளை புரிந்து வரக்கூடிய நிலையில் 32 ஆசிரியர்களுடைய வாழ்வாதாரமும் இதில் இருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார். நிதியை பற்றி மட்டும் மத்திய அரசு பேச மறுக்கிறது என்றும், 1.5 கோடி ரூபாய் நிலுவையில் இருக்கிறது என மத்திய அரசு கூறியதற்கே நேற்றைய தினம் நான் மறுப்பு தெரிவித்து இருக்கிறேன். குறிப்பாக அது சம்பந்தமாக அதிகாரிகளிடம் பேசும்போது அது இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். யாரோ இது போல அரைகுறையாக தெரிவிக்கும் போதுதான் கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் ஆசிரியர்களுக்கு தொடர்ச்சியாக வலியுறுத்தியிருக்கிறார். ஆசிரியர்களுக்கான அந்த சம்பளத்தை பொறுத்த வரையிலுமே ஆசிரியர்கள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்யாமல் விட்டுவிடுவார்களா என்ற கருத்தினையும் முன்வைத்திருக்கிறார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக நீட் தொடர்பான பல்வேறு விவகாரங்கள் கல்வியில் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் கல்விக்கான சூழலை முன்னெடுத்து நம்முடைய பிள்ளைகளின் மாணவ செல்வங்களினுடைய அக்கறையினை நாங்களே பார்த்து கொள்கிறோம் என்றும் இந்த கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று தற்போது அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீ சந்தோஷ்.